Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் friends. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நீங்க பார்க்கறீங்கன்னா subscribe பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஆளுங்கற பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனா வரும் friends. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு என்ன பார்க்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா ஸ்லீவ்ல வந்து பாத்தீங்கன்னா நாம எம்மிங் பண்ணுவோம் பாத்தீங்களா? அந்த எம்மிங்க நீங்க தேவையில்லைங்க. அதுக்காக எம்மிங் பண்ணிட்டு நீங்க தனியா வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணனும் அப்படிங்கற அவசியம் கிடையாதுங்க. நீங்க வந்து தையலே வந்து போட்டுக்கலாம். அந்த தையலும் வந்து பாத்தீங்கன்னா வெளி பக்கத்துல உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. அந்த வீடியோ தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச்சிங் பண்ணி காட்ட போறேன். சோ பிகினர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுசா வந்து பாருங்க. நீங்க ப்ளவுஸ்க்கு வந்து எம்மிங் பண்ணுவீங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நீங்க எம்மிங் வந்து பண்ண தேவையில்லைங்க. மிஷின்லயே வந்து தையல் போட்டுடலாம். அதுவும் அந்த தையல் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்புறத்துல உங்களுக்கு தெரியவே தெரியாதுங்க. இப்போ நான் வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸோட ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்றத பார்த்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ஸ்லீவ் வந்து பாத்தீங்கன்னா 10ல ஒட்டு தான் போட்டிருக்கேங்க. லைனிங் வந்து கரெக்டா இருக்கு. பிளவுஸ் வந்து 10ல அதுக்கு ஒட்டு போட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது ரைட் சைடு எது ராங் சைடு எது அப்படின்றத மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அதாவது ஸ்லீவுக்கு வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்கு விட்டுருப்போம் பாத்தீங்களா? அந்த 1 இன்ச் வந்து விட்டுருங்க. லைனிங்லயும் விடணும், பிளவுஸ் கிளாத்லயும் வந்து 1 இன்ச் விடணுங்க கண்டிப்பா. எந்த பிளவுஸா இருந்தாலும் சரி. அதாவது சாதா பிளவுஸ்ல வந்து நான் சொல்லல, இப்போ லைனிங் பிளவுஸ்க்கு மட்டும்தான் நான் வந்து சொல்றேன். அந்த 1 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிக்கலாங்க. நம்ம ஸ்டிச்சிங் போடுறது வந்து பாத்தீங்கன்னா ராங் சைடு மட்டும்தான் தைக்கணும். பிளவுஸுக்கு மேல லைனிங் வந்து வச்சுக்கலாம். அதாவது நான் தைக்கிற பக்கம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ராங் சைடுங்க. ராங் சைடு வர மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இந்த ஸ்டிச்சிங் வந்து பாத்தீங்கன்னா ராங் சைடு வர மாதிரி வந்து பாத்துக்கோங்க. இப்போ கீழே வந்து பாத்தீங்கன்னா நான் மடிச்சு தைக்கிறதுக்காக 1 இன்ச் விட்டுருக்கோம் பாத்தீங்களா? அந்த 1 இன்ச் வந்து நம்ம தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாங்க. எந்த இடத்துல நம்ம அருங்காட் போட்டிருக்கோமோ அந்த 1 இன்ச்சுக்கு அந்த இடத்துல வந்து நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். வீடியோ வந்து நீங்க பாத்தீங்கன்னாவே தெரியுங்க, உங்களுக்கு ஈஸியா புரியும். ராங் சைடு வந்து தையல் போட்டு எடுத்துக்குவாங்க. இந்த மாதிரி தைக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து வெளியில வந்து தெரியவே தெரியாது, ரொம்ப ஈஸியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு ஸ்லீவுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நான் அதே மாதிரி ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேங்க. இது வந்து ரைட் சைடு வந்து தைக்கக்கூடாது. அதுக்காக நான் ராங் சைடு வந்து திருப்பி வச்சுக்கிறேன். திருப்பி வச்சுட்டு அந்த 1 இன்ச் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம், தையலுக்காக விட்டுருக்கோம் பாத்தீங்களா? அந்த 1 இன்ச்லேயே வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். நம்ம போடுற தையலும் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்பக்கத்துல உங்களுக்கு தெரியவே தெரியாது. இந்த ட்ரிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச்சிங் போட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத ஃபீட்பேக் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து மறக்காம சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 ஸ்லீவையும் தைச்சிட்டு காட்டினேன்னா உங்களுக்கு வந்து டைம் வந்து ரொம்ப அதிகமாகிற மாதிரி தெரியுது. அதனால நான் கட் பண்ணி எடுத்து வச்சிடறேன். ஒரு ஸ்லீவுக்கு மட்டும் நான் கட் பண்ணிட்டு சொல்றேங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணி எடுத்துட்டு உள்பக்கமா துணியை வந்து 2ஆ விரிச்சுக்கோங்க. விரிச்சிட்டு நான் காட்டுறதை பாருங்க. இது வந்து ராங் சைடு தான். ராங் சைடுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ 1 இன்ச்சுக்கு மடிச்சு தைச்சோம் பாத்தீங்களா? அந்த துணியை வந்து மடிச்சுக்கலாம். அதாவது 1/4 இன்ச்சு கேப்ல வந்து ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதை வந்து உள்பக்கமா மடிச்சு வச்சு தைச்சிருங்க. என்னோட கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்லீவ் கை கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 1/2 இன்ச்சு மட்டும் விடுங்க போதும்னு சொல்லுவாங்க. 1/2 இன்ச்சில் மட்டும் எனக்கு எம்மிங் பண்ணி கொடுத்துடுங்க போதும்னு சொல்லுவாங்க. இதே வயசானவங்க பாத்தீங்கன்னா எனக்கு பட்டையா பெருசா வேணுமா 1 இன்ச்சு வச்சாலும் சரி, இல்லை 1.5 இன்ச்சு வைங்கன்னு கூட சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு உங்களோட கஸ்டமர் வந்து எந்த மாதிரி கேட்குறாங்களோ, ஸ்லீவுக்கு 1 இன்ச் வைக்க சொல்றாங்களோ இல்லை 1.5 இன்ச் வைக்க சொல்றாங்களோ நீங்க அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இந்த கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா 1 இன்ச் வச்சா போதும்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் 1 இன்ச் தான் விட்டுருக்கேன். 1/4 இன்ச்சில் ஒரு மடிப்பு மடிச்சுட்டு அதுக்கப்புறம் இன்னொரு மடிப்பு மடிச்சு அதை அப்படியே மேலே வச்சு தையல் போட்டுக்கலாங்க. தையல் போடும்போது வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி கை வச்சிருக்கேன்னு பாருங்க. மெயின் கிளாத்தும் லைனிங் கிளாத்தும் உள்பக்க துணி வந்து எதுவும் சுருண்டுட்டு இருக்கக்கூடாது. நல்லா 2 சைடும் வந்து நீவி விட்டுடுங்க. நீவி விட்டுட்டு உள்பக்கமா இருக்க சுருக்கெல்லாம் நீவி விட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து ஸ்டிச்சிங் போடணும். நீங்க அப்படியே வச்சு ஸ்டிச்சிங் போட்டுட்டீங்க அப்படின்னா உள்பக்கம் வந்து துணி வந்து சுருண்டுட்டு இருக்கும். சரிங்களா? இதை வந்து பார்த்து வந்து நீங்க தைக்கும் போது இதை பார்க்கணும். கொஞ்சம் ஸ்லோவாகவே தைங்க, ரொம்ப அவசரப்பட வேண்டாம். ஒரு ஸ்டிச்சிங் வந்து நான் போட்டுட்டேன்.
இப்போ திருப்பி காட்டுறேன் பாருங்க. அந்த தையல் வந்து நான் லைனிங் மேலே மட்டும்தான் போட்டிருக்கேன் சரிங்களா. அதை வந்து கவனித்து பார்த்துக்கோங்க. மெயின் கிளாத்தில் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. இப்போ நான் திருப்பி பார்த்தேன். இந்த துணி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருந்தது. அதனால் திருப்பிட்டு இன்னொரு தையல் வந்து போட்டுக்கிறேங்க. லைனிங் பக்கத்தில் எட்ஜில் வந்து ஒரு சின்னதாக ஒரு தையல் வந்து போட்டுக்கிறேன். ஏன்னா லைனிங் துணி வந்து ரொம்ப மெலிசாக இருந்தது, அதுக்காக தான். இதுவே இல்லை மொத்தமாக இருக்குது எனக்கு ஒரு தையலே போதுனாலும் ஓகே, ஒரு தையல் போட்டுட்டு நீங்கள் திருப்பிக்கலாம். நான் திருப்பி போட்டால் ரொம்ப ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி தெரிஞ்சது. அதனால் திருப்பிட்டு லைனிங்லேயே லாஸ்ட் எண்டில் வந்து ஒரு தையல் வந்து நான் போட்டு திருப்பிக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு தையல் வந்து இந்த தையல் வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் மேலே தான் போடுறேன், மெயின் கிளாத் மேலே போடக்கூடாது சரிங்களா. ஏன்னா அப்போ தான் நான் அடித்து திருப்பும் போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து வந்து பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை விட்டுட்டு வெளியில் வந்து வராது. கைக்கிட்ட கரெக்டாக சூப்பராக இருக்கும். கைக்கு கீழே வந்து ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும். பட்டையாக ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவுட்லைன் ஃபுல்லாகவுமே நான் வந்து ஸ்டிச்சிங் போட்டுக்கிறேங்க. நீங்கள் இந்த மாதிரி ஸ்டிச்சிங் போடும்போது ஒரு விஷயம் நான் கை வச்சு காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த இடத்துல இப்படி தள்ளுறேன் பார்த்தீங்களா, உள்பக்கம் கீழே இருக்கிற கிளாத் எல்லாம் எக்ஸ்ட்ரா துணி இருக்குது பாருங்கள். கை வச்சு காட்டுறேன். எக்ஸ்ட்ரா இருக்க துணி கிளாத் எல்லாமே மேல் பக்கமாக இழுத்து விட்டுறலாம். இந்த சைடு இருக்கிற கிளாத் எல்லாமே பாருங்கள் மேல் பக்கம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒவ்வொரு விரலாம் ஒவ்வொரு சைடாக வந்து ஸ்டிச்சிங் போட்டுகிட்டே வாங்க. உள்பக்கம் துணி எதுவும் சுருண்டுட்டு இருக்கக்கூடாது. நான் மேல் பக்கம் துணி மெயின் கிளாத் இழுக்க கீழே பாருங்க தெரியுதா, நான் கை வச்சு காட்டுற இடத்துல மெயின் கிளாத் கீழே ஃபுல்லாக இருந்தது எக்ஸ்ட்ராவாக துணி. அந்த துணி எல்லாத்தையும் நான் நீவி விட்டுட்டு மேல் பக்கமாக இழுத்துட்டு நீவி விட்டுட்டு உள்பக்கம் சுருக்கம் எதுவும் இல்லாத மாதிரி நல்லா நீவி விட்டுட்டு அதுக்கப்புறம் இழுங்க. கீழே பாருங்க எக்ஸ்ட்ராவாக துணி இருக்குது. இப்போ நான் மேலே இழுக்கிறேன். இழுக்க கீழ் பக்கமாக வந்து பாருங்க எக்ஸ்ட்ரா இருக்க துணி எல்லாமே மேலே வந்துடுச்சு. அந்த சுருக்கம்லாம் எதுவுமே வராது. நான் கை வச்சு காட்டுறேன், உங்களுக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல. பாருங்க மேலே இழுக்க கீழே எக்ஸ்ட்ராவாக துணி இருந்துட்டு இருக்கு பார்த்தீங்களா. லைனிங்கை விட மெயின் கிளாத் வந்து எக்ஸ்ட்ராவாக சுருண்டுட்டு இருந்தது. அந்த துணி எல்லாமே மேலே வந்துருச்சு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி லைனிங் துணி வந்து சுருக்கம் வந்து எதுவுமே இருக்காது. லைனிங் ப்ளவுஸ் வந்து நீங்கள் இந்த மாதிரி தைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா சுருக்கமும் உள்பக்கம் எதுவும் சுருண்டுட்டு இருக்காது சரிங்களா. அதே மாதிரி லைனிங் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில் போட வாஷ் பண்ண பார்த்தீங்கன்னா சுருங்கி போயிடும். மெயின் கிளாத் வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தையல் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்து தான் லைனிங்கை விட வெளிப்பக்கம் வருமே தவிர லைனிங் துணி வந்து உங்களுக்கு வெளியில் வந்து தெரியாது. ஒரு ப்ளவுஸில் நான் வந்து பார்த்துருக்கேன், லைனிங் துணி வந்து மெயின் கிளாத்தை விட வெளியில் வந்துட்டு கையில் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும். மெயின் கிளாத்தை விட லைனிங் துணி வந்து வெளியில் பிதுங்கிட்டு வந்து அசிங்கமாக தெரியும். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச்சிங் போடும்போது உங்களுக்கு வரவே வராதுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பீஸ் எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துடுறேன். எடுத்துகிட்டு இன்னொரு ஸ்லீவுக்கும் அதே மாதிரியே தைச்சிட்றேங்க. தைச்சிட்டு ஃபினிஷிங்கையும் நான் வந்து காட்டுறேன் பாருங்கள். எம்மிங் பண்ண லுக்கில் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றத பாருங்கள். மேலே வந்து ஒரு தையல் ஒன்றுமே தெரியவே தெரியாதுங்க. அவுட்லைன் எல்லாமே எவ்வளோ ஃபினிஷிங் பக்காவாக இருக்குது அப்படின்றத பாருங்கள். சுருக்கமும் எதுவுமே இல்லை. எம்மிங் பண்ண லுக்கு கிடச்சிச்சு. தையலும் வந்து பார்த்திங்கன்னா லைனிங்கில் மட்டும்தான் தெரியும், மெயின் கிளாத்தில் வந்து உங்களுக்கு தெரியவே தெரியாது. அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னோட வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு ஸ்லீவுமே நான் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டேன். உங்களுக்கு ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோ எதாவது வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இல்லை டவுட் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச்சிங் சம்மந்தமான வீடியோ எதுவாக இருந்தாலும் என்னோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ வந்து போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் ஃபுல்லாகவுமே நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது, எவ்வளோ ஃபினிஷிங் வந்து சூப்பராக வந்திருக்கு அப்படின்றத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.